தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். இந்த துணிச்சல் மனசுக்குள்ள இருக்கணும். இப்ப நான் ரெண்டாவதா ஒரு கருத்து சொல்லி இருக்கிறேன். பிற நம்மிடத்துல ஏற்படுத்தின அபிப்பிராயங்கள்ல ரொம்ப அதிகமா போய் நாம கஷ்டப்படக்கூடாது. இந்த ஏஜ்ல உங்களை நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன தகுதி வேணும், குவாலிபிகேஷன் என்னென்ன வேணும். இப்போ உங்களால இங்க கீழே உட்கார முடியல, கால் மடிச்சு உட்கார முடியல, நிஜமாவே முடியல. பட் எங்களுடைய பள்ளிக்கூடத்து காலத்துல எல்லாம் நாங்க ரொம்ப வருஷம் கீழே தான் உட்கார்ந்து இருந்தோம். இப்ப வயதான பிறகு நாங்கெல்லாம் உட்கார முடியலன்னு சேர்ல உட்காடுறோம். அந்த காலத்துல மீட்டிங்கே கீழே தான் உட்காரணும், கீழே உட்கார்ந்து சாப்பிடணும், கீழே தான் உட்கார்ந்து இருக்கணும். வீட்டுல சேர் எல்லாமே இருக்காது, வீடுகளுக்குள்ளேயே இருக்காது. ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆனாலும் நாங்க கீழே காலை மடிச்சு உட்காரு. இந்த திருச்செந்தூர்னு ஒரு ஊர் இருக்குது இல்ல, முருகனுடைய கோயில், அதுல வருஷா வருஷம் நான் இந்த கந்தர் சஷ்டிக்கு பேசுவேன். அப்பெல்லாம் என் எதிரில் 2 பேர் உட்கார்ந்து இருந்தவங்க அந்த காலை மடிச்சு உட்கார முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் பேசுறேன் இங்க மேடையில, அந்த கால் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா மதன்னு மதத்து போயிடும், அப்படியே மரத்து போயிடும்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டு அவருடைய காலை பிரிக்கிறார், வலி தாங்க முடியல அவருக்கு, அந்த காலை பிரிக்கணும்னு கஷ்டப்பட்டு காலை பிரிக்கிறார். அப்ப அடுத்த ஆள் கேட்டான், எதுக்கு என் காலை நீ பிரிக்கிறன்னா? அவருக்கு அவரு காலுக்கும் அவன் காலுக்குமே இப்ப வித்தியாசம் தெரியல. இப்ப எது நம்ம காலுன்னே தெரியாம அடுத்தவங்க காலை போட்டு ஒரு பிச்சு பிச்சு பார்த்து வரமாட்டேங்குதுங்கிறார். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஒரு 5 நிமிஷம் இல்ல 50 நிமிஷம் கீழே உட்கார சொன்னா உங்களால முடியல. கோச்சுக்க கூடாது. நான் உங்களுக்கு தாத்தா வயசு, நான் இப்ப சொல்லிக் கொடுக்கறத வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும்.